வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். ரசாயன மருந்துகளின் கோரப்பிடியிலிருந்து மக்களை காப்போம், நோயில்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற லட்சியத்தை, தத்துவத்தை மையமாக கொண்டு நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். இதில் புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய கேன்சர் குறித்து சில நாட்களாக சில தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த உடல் தொந்தரவு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்த்தோம். அதிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வாழ்வியல் முறைகள், வழிமுறைகள், உணவு முறைகள் என்னென்ன என்பதை பார்த்து வருகிறோம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்பட்ட உணவுகளை தொடர்ந்து ஒரு மனிதர் பசியற்ற நேரத்தில் உண்டு வரும்போது அவரது உடலில் அளவுக்கு அதிகமான கழிவுகள் தேங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், அதை உணவுப் பொருட்கள் என்றே சொல்லக்கூடாது, இருந்தாலும் புரிந்து கொள்வதற்காக தகவல் தரப்படுகிறது. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஒருவர் தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது அவரது உடலில் ரசாயன கழிவுகள் கூடுதலாக தேங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. துரித உணவுகள், அதிவேகமாக விரைவாக தயாரித்து கொடுக்கக்கூடிய துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், தொடர்ந்து ஒரு மனிதர் பயன்படுத்தி வரும்போது அவரது உடலில் கழிவு தேக்கங்கள் அளவுக்கு அதிகமாக தேங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த மண் சார்ந்த, மரபு சார்ந்த இயற்கையான உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் உடலின் தன்மைகளை உணர்ந்து உடலின் தேவைகளை புரிந்து கொண்டு தேவைக்கு ஏற்றார் போல உணவோ, நீரோ, உறக்கமோ, ஓய்வோ கொடுக்கக்கூடிய நபருக்கு உடலில் எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. வள்ளுவனின் வாக்கு போல தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன என்பது போல நமக்கு உடலில் நோய் ஏற்படுவதற்கும் அந்த நோய் தணிவதற்கும் நாமே முழு பொறுப்பேற்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால் உடலில் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துவிட்டது, அதை சரி செய்ய முடியாமல், சரி செய்ய விடாமல் தொடர்ந்து ரசாயன மருந்துகளையே நாம் கொடுத்து வந்தோமானால் பிற்காலத்தில் அது தீர்க்க முடியாத தொந்தரவுகள் பட்டியலில் சென்று சேருகிறது. வாழ்நாள் முழுக்க ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை குறைத்து சிதைத்து மனம் விரும்பக்கூடிய உணவுகளையும் மனம் விரும்பக்கூடிய வாழ்வியல் முறைகளையும் கடைபிடிக்க முடியாமல் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு நிலை இப்போது நடந்து கொண்டுள்ளது. இந்த நிலை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வந்துவிடக் கூடாது என்றால் நாம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உடலின் அறிவிப்புகளை உணர வேண்டும். இந்த இரண்டு தகவல்களையும் நாம் சரியாக செய்துவிட்டோமேயானால் எவ்விதமான உடல் தொந்தரவுகளும் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இருக்கக்கூடிய தொந்தரவிலேயே புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய அந்த கேன்சர் மிக விரைவாக, மிக எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு உடல் தொந்தரவு. அதை கண்டு, அந்த பெயரை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. வருமுன் காப்போம் அல்லது வந்த தொந்தரவிலிருந்து முழுவதுமாக விடுபடுவோம் என்றால் இதற்கான பிரத்யேகமான உணவு முறைகள், நம் தமிழர்கள், தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய உணவு முறைகள், பல்வேறு விதமான உணவு முறைகள் உள்ளது. அதில் குறிப்பாக மஞ்சள், நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் மஞ்சள் அது தூய்மையான, முழுமையான மஞ்சளாக இருக்க வேண்டும். மஞ்சள் பொடி, இதை தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டே வந்தோமேயானால் அதில் இருக்கக்கூடிய ஆற்றல், உயிராற்றல், இந்த உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய நாட்பட்ட கழிவுகளை கரைப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. அதற்கு அடுத்த நிலையாக மிளகு. ஒருவேளை புற்றுநோய் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவருக்கு உணவில் மிளகாய் பொடி, மிளகாய் தூள் முழுவதுமாக தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக காரச்சுவைக்காக மிளகு தூள், மிளகு பொடி சேர்த்து வந்தார் என்றால் புற்றுநோய் தொந்தரவு இருக்கிறது என்றால் கூட அதிலிருந்து மீள்வதற்கு இந்த மிளகு முழு ஒத்துழைப்பு நமக்கு தரும். 3ஆம் இடத்தில் இருப்பது
பூண்டு, வெள்ளை பூண்டு. இன்று பூண்டு என்றால் அளவில் பார்ப்பதற்கு மிக பெரியதாக சில பூண்டு ரகங்கள் உள்ளது. அது பூண்டே கிடையாது, நாட்டு பூண்டு. எவர் ஒருவர் பூண்டை அதிகமாக பயன்படுத்துகிறாரோ அவர் உடலில் ஆரோக்கியம் மிகுதியாக இருக்கும். பூண்டு உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற காற்று கழிவுகளை வெளியேற்றுவதில் பெரும் பங்காற்றுகிறது. உடலில் உருவாகக்கூடிய கழிவுகளில் முதல் கட்ட கழிவாக உருவாவது காற்றுதான், கேஸ். இதை உடலை விட்டு நீக்குவதில் பூண்டு சிறந்த ஒரு செயலை செய்து வருகிறது. புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு பூண்டால் செய்த உணவுகளை தொடர்ந்து அவர் பயன்படுத்தி வரும்போது அந்த தொந்தரவு வெகு விரைவாக சரியாகிறது. ரேடியேஷன், கதிர்வீச்சு எந்த பகுதியில் எந்த உறுப்பில் புற்றுநோய் செல்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பகுதிக்கு நேராக கதிர்வீச்சு செலுத்தப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில், ஒரு உதாரணத்திற்கு ஒருவருக்கு தொடைப்பகுதியில் கதிர்வீச்சு செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, அல்லது நெஞ்சு பகுதியில் கதிர்வீச்சு செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால் பூண்டை நன்கு அம்மியில் வைத்து அரைத்து எந்த பகுதியில் கதிர்வீச்சு செலுத்த வேண்டுமோ அந்த பகுதியில் தோலுக்கு மேல் ஒரு வெள்ளை நிற துணியை நனைத்து பிழிந்து காய வைத்து, அது முழுவதுமாக காயாத நிலையில், ஒரு ஒரு லேசான ஈரத்தன்மை இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஈர துணியை அந்த பகுதியில் பரப்பி அரைத்து வைத்த அந்த பூண்டு விழுதை அந்த பகுதியில் போட்டு ஒரு பத்து போல நேரடியாக தோலின் மேல் படாமல் ஒரு துணியின் மேல் ஒரு 10 போல அந்த பூண்டை போட்டு வைத்தால் கதிர்வீச்சு என்ன செயலை செய்யுமோ, கதிர்வீச்சு தவறான ஒரு செயலை செய்யும், பூண்டு சரியான ஒரு செயலை செய்யும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற செல்களை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பூண்டு செய்யும். ஆனால் கதிர்வீச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற செல்கள், நல்ல செல்கள் அத்தனையுமே வறுத்தெடுக்கக்கூடிய வேலையை செய்யும். பூண்டு என்ற ஒரு உணவுப் பொருள் புற்றுநோயாளிகளுக்கு இந்த இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மருந்து. பூண்டை அதிகமாக பயன்படுத்தி வருபவர்கள் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட இடத்தில் பூண்டின் பயன்பாட்டை அதிகமாக செலுத்துபவர்களுக்கு அந்த தொந்தரவிலிருந்து வெகு விரைவாக எளிமையாக மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அத்தனையுமே உடலுக்கு உகந்தது. இயற்கையில் விளைவிக்கப்பட்ட கீரைகள் உடலுக்கு சிறந்தது. இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கும் போது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கான பணியை செய்யும். இந்த வாழ்வியல் முறைகளையும் கடைபிடித்துக் கொண்டு நவீன மருத்துவர்கள் கொடுத்த ரசாயன மருந்துகளையும் ஒருவர் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் இதில் தீர்வு காண்பது மிக அரிது. ஏதேனும் ஒரு புறம் இருக்க வேண்டும். உடலானது இயற்கையானது. எனவே இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறையோ சிகிச்சை முறையோ கடைபிடிக்கும் போது அந்த தொந்தரவிலிருந்து நாம் முழுவதுமாக மீண்டு வெளியேற முடியும். உணவு முறைகளை சரி செய்யும் போது 20 அல்லது 30 விழுக்காடு புற்றுநோயிலிருந்து நம்மால் முழுவதுமாக மீண்டு வெளியேற முடியும். மீதம் இருக்கக்கூடிய 70 அல்லது 80 விழுக்காடு பாதிப்பு எப்போது நமக்கு சரியாகும் என்று பார்த்தால் மன ரீதியாக நாம் தயாராகும் போது. புற்றுநோய் பாதிப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு 100 விழுக்காடு மருந்து எங்கு இருக்கிறது என்றால் வெளியில் இல்லை, அவருக்குள்ளேதான் உள்ளது. அவரது மனமே மாபெரும் மருந்து. அவரது மனதில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள், அவர் சிந்திக்கக்கூடிய சிந்தனையே அவரது நோயிலிருந்து அவரை முழுவதுமாக மீட்டு வெளியேற்றுவதா அல்லது இன்னும் கூடுதலாக அவருக்கு நோயை உருவாக்குவதா என்பதில் அந்த மனமே மிகப்பெரிய பங்காற்றுகிறது. எப்படிப்பட்ட ஒரு திடகாத்திரமான மனிதனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மன வலிமை கொண்ட மனிதராக இருந்தாலும்
அவருக்கு ஒரு பாதிப்பு வந்துவிட்டது என்றால் அவர் நொந்து போவார். இது இயல்பு, யதார்த்தம். இதற்கு ஒரு மாபெரும் உதாரணம் உள்ளது. 1980களில் அமெரிக்காவில் மிக பரபரப்பாக இருந்த ஒரு மருத்துவர் பெயர் புரூஸ் லிப்டன். இந்த புரூஸ் லிப்டன் அவரது பணியை தொடர்ந்து அவர் செய்து கொண்டு வந்தார். அவர் ஒரு நவீன மருத்துவ துறையை சார்ந்தவர். அவருக்கு உடலில் தோள்களில் ஆங்காங்கே மீன் செதில்கள் போல தோற்றம் தெரிய ஆரம்பித்தது. அதை அவர் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவரது வேலையில் ரொம்ப பிஸியா வேலையை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அந்த தொந்தரவு தோள்களில் அதிகமாக பரவத் துவங்கியது. அவருக்கு பசி உணர்வு குறைய துவங்கியது. உணவை அந்த அளவிற்கு விரும்பி உண்ண முடியவில்லை. அவர் மருத்துவர் என்பதால் அவருக்கு தெரிந்த மருத்துவரிடம் ஆலோசனை கேட்பதற்காக புரூஸ் லிப்டன் செல்கிறார். அவரது தோள்களில் பரிசோதனை செய்யப்படுகிறது. எதற்காக இந்த தோல் இதுபோல மாறுகிறது என்று. பரிசோதனை இறுதியில் தகவல் வருகிறது, உங்களுக்கு வந்திருப்பது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய். 3வது ஸ்டேஜில் இருக்கீங்க, காப்பாத்துறது கஷ்டம் என்று புரூஸ் லிப்டனிடம் பதில் தரப்படுகிறது மற்ற மருத்துவர்களால், குறிப்பாக புற்றுநோய் சிறப்பு மருத்துவர்களால். 1980 புற்றுநோயுடைய விளம்பரங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். நம் நாட்டில் இல்லை, நம் நாட்டிலும் இருந்தது, மற்ற நாட்டுகளிலும் இருந்தது. அப்போ புற்றுநோய் என்றால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொந்தரவு என்ற மனநிலைதான் பெருவாரியான மக்களுக்கு இருந்தது. வீடு திரும்புகிறார், மனம் இன்னும் மோசமாகிறது. என்னதான் மருத்துவராக இருந்தாலும் அவருக்கே புற்றுநோய் வந்துவிட்டால் என்ன செய்வது? மருத்துவர்கள் அறிவுரை தருகிறார்கள், விரும்பியபடி வாழ்ந்து கொள்ளுங்கள், உங்களது இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி வெகு விரைவில் இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். காரணம், நீங்கள் நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்க முடியாது. உங்களுக்கு புற்றுநோயின் வீரியம் மிக வேகமாக உள்ளது, 3வது ஸ்டேஜில் இருக்கீங்க என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். வீடு திரும்புகிறார். இவரது இலக்கு என்னவாக இருக்கும்? கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன டார்கெட் இருக்கும்? என்ன லைஃப் அச்சீவ்மெண்ட் இருக்கும்? எப்படியாவது உயிர் வாழணும், இதுதான் இவரோட டார்கெட்டாக இருக்கும், இதுதான் இலக்காக இருக்கும். இப்ப இவர் அதிக ஆலோசனைக்கு செல்கிறார், அதிக சிந்தனைக்கு செல்கிறார். நமக்கு ஏன் இப்படி வர வேண்டும்? நாமே ஒரு மருத்துவர், நமக்கு எதற்காக இப்படி வர வேண்டும்? நாம் என்ன செய்தோம் என்று அதீத சிந்தனையில் இருக்கிறார். உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை, உடல் மெலிகிறது, என்னடா இது வாழ்க்கை என்று மனம் நொந்து போகிறது. புரூஸ் லிப்டன் ஒரு கிறித்துவர் என்பதால் தேவாலயத்துக்கு செல்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பாதிரியாரை அணுகுகிறார். ஐயா, எனக்கு இதை போல தோல் புற்றுநோய் வந்துவிட்டது, 3வது நிலை என்று சொல்கிறார்கள், காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறார்கள், நான் என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று அந்த பாதிரியாரிடம் சொல்லுகிறார். அதற்கு அந்த பாதிரியார் பதில் தருகிறார், என்னிடம் ஒரு வாட்சி இருக்கு, அந்த வாட்சி இப்ப ஓடல, நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வாட்சி இப்ப ஓடல, அந்த வாட்சை உருவாக்கினவர் யாருன்னு எனக்கு தெரியும் என்று பாதிரியார் பதில் சொல்கிறார். புரூஸ் லிப்டனுக்கு ஒன்றும் புரியல. நம்ம உடம்பு ரொம்ப தொந்தரவோட இருக்கு, நம்ம உயிர் வாழறதே அரிது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இதற்கு ஏதேனும் ஒரு வழி தருவாரா என்று நம் ஃபாதர்கிட்ட நம்ம கேட்டோம்னாக்கா அவருடைய வாட்சியோட பிரச்சனையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு என்று, ஃபாதர் எனக்கு கேன்சர், ஸ்கின் கேன்சர் என்று சொல்லிட்டாங்க, 4th ஸ்டேஜ் நெருங்க போறேன் என்று சொல்லிட்டாங்க, நான் எப்படி என்னை காப்பாத்திக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று மீண்டும் புரூஸ் லிப்டன் சொல்கிறார். அதற்கு ஃபாதர் மறுபடியும் சொல்கிறார், என்னிடம் ஒரு வாட்சி இருந்தது, நல்லா ஓடிட்டு இருந்தது, இப்ப ஓடல, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த வாட்சை உருவாக்குனவரு, தயாரிச்சவரு யாருன்னு எனக்கு தெரியும் என்று மறுபடியும் பாதிரியார் பதில் சொல்கிறார். புரூஸ் லிப்டன் வீடு திரும்புகிறார்.
யாருமில்லாமல் அமைதியாக படுத்து சிந்திக்கிறார். அப்போதுதான் பாதிரியார் சொல்லுவது அவரது மனதில் உதிக்கிறது. நம்ம உடம்ப பத்தி நம்ம சொன்னாக்கா பாதிரியார் எதுக்கு வாட்ச பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு? நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என் உடம்பு இயல்பாக இயங்கல என்று நாம் சொல்கிறோம். பாதிரியார் அவருடைய வாட்சி சரியா இயங்கல என்று சொல்றாரு என்று அந்த ஒப்பீட்டை பார்க்கிறார். அப்போ சரியாக இயங்கிக் கொண்டிருந்த வாட்ச் இப்போ சரியா இயங்கல. நமது உடம்பு நல்லா இயங்கிக்கிட்டு இருந்த நமது உடம்பு இப்ப சரியா இயங்கல. வாட்சில ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, நம்ம உடம்புலயும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இந்த வாட்ச உற்பத்தி பண்ணவர் யாருன்னு அவருக்கு தெரியும்னு சொல்றாரு. அப்ப இந்த உடம்ப உற்பத்தி பண்ணவர் யாரு என்று அவருக்கு சிந்தனை வருகிறது. இந்த உடலை உற்பத்தி செய்தவர் இந்த உடல்தான். இந்த உடலை உருவாக்கியவர் இந்த உடல்தான். இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த உயிர்தான். எனவே இந்த உடலை உருவாக்கிய இந்த உயிர், இந்த உடல் நம்முடன் இருக்கும்போது ஏன் இந்த உடலை பற்றி நாம் பயப்பட வேண்டும், ஏன் இந்த நோயை பற்றி நாம் பயப்பட வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு எழுகிறது. ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறது. படிப்படியாக அவருக்கு பசி உணர்வு மேலோங்குகிறது. உணவு உண்ணுகிறார். அந்த தொந்தரவிலிருந்து முழுவதுமாக மீண்டு வெளிவருகிறார். அந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்ட தோல் புற்றுநோய் வந்த புரூஸ் லிப்டன் ஒரு மருத்துவர். அந்த உடல் தொந்தரவிலிருந்து முழுவதுமாக மீண்டு வெளியேறிய பிறகு மனம் சார்ந்து பல்வேறு புத்தகங்களை அவர் எழுதுகிறார். உடலில் ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் அந்த நோய் சரியாவதற்கு மனம் மாபெரும் பங்காற்றுகிறது என்று மனம் சார்ந்த பல புத்தகங்களை டாக்டர் புரூஸ் லிப்டன் எழுதி வெளியிடுகிறார். அந்த புத்தகங்கள் மருத்துவத்துறையில் பெரும் பங்காற்றுகிறது. இன்று இருக்கக்கூடிய நவீன மருத்துவமாக கூட இருக்கட்டும், அந்த மருத்துவத்துறையிலும் டாக்டர் புரூஸ் லிப்டன் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் பெரும் பங்காற்றுகிறது. இதை எதற்கு இங்கு நாம் உதாரணப்படுத்துகிறோம் என்றால், உடம்பில் ஒரு தொந்தரவு வந்துவிட்டது என்றால் உடனடியாக மனம் நொந்து வெம்பி அழுது புலம்பி, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, எனக்கேன் இப்படி ஒரு நோய் வர வேண்டும், கடவுளே உனக்கு கண் இல்லையா என்று அந்த புலம்பக்கூடிய அந்த மனநிலையை மாற்றி, சரி வந்துவிட்டது, இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலகம் மிக பெரியது, கட்டுப்பாடு இல்லாத உலகம். பல்வேறு மருத்துவ துறைகள் இங்கு இருக்கிறது. பல்வேறு மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்மை போலவே நல்லவர்கள் இங்கு இருக்கிறார்கள். நான் நல்லவன், நான் யாருக்கும் எந்த கெடுதல் செய்யவில்லை, ஏதோ தற்காலிகமாக எனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது, இதிலிருந்து நான் முழுவதுமாக மீளுவேன், இந்த தொந்தரவு என்னை விட்டு முழுவதுமாக விலகும் என்ற அந்த உறுதித்தன்மை கொண்ட மனநிலை எவருக்கு இருக்கிறதோ அவரது உடம்பில் தீராத நோய் குடிகொண்டு இருந்தாலும் அந்த நோய் அடியோடு உடலை விட்டு வெளியேறும். மருத்துவத்துறையில் சொல்லுவார்கள், பிளாசிபோ நோசிபோ, நேர்மறை சிந்தனைகள் எதிர்மறை சிந்தனைகள். நோசிபோ என்பது முழுக்க எதிர்மறை சிந்தனைகள். சாதாரணமாக நாம் ஒருவரிடம் பேசி அவரது மனதில் நோசிபோவை விதைக்க முடியும். சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனித உடலில் நோய் இருக்கிறது என்று அவரை நம்ப வைத்து அவரை நோயாளியாக மாற்ற முடியும். இன்று 50-60 விழுக்காடு மருத்துவம் அதுபோல்தான் நடந்து கொண்டுள்ளது. டாக்டர் புரூஸ் லிப்டன் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை, அந்த தொந்தரவிலிருந்து முழுவதுமாக அவர் மீண்டு வெளிவந்தது மருத்துவத்துறைக்கு மெடிக்கல் மிராக்கல். அதுபோலதான் இன்று இந்த இயற்கை மருத்துவத்தை நாடி உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உடல் தொந்தரவுகளை முழுவதுமாக மீட்டு வெளியேற்றிய பல மனிதர்களின் அந்த வாழ்வியல் முறை மருத்துவத்துறைக்கு மெடிக்கல் மிராக்கல். ஆனால் அவர்களுக்கு சாதாரண நிலை. பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிறைந்தது மனித உடல்.
நாம் நமது உடலை கவனிப்பதில்லை. இதுதான் பெரும் பிரச்சனை. நம்ம உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத உற்று நோக்கி உடலின் உணர்வுகளுக்கு நாம் முழுவதுமாக மதிப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் நாம் வாழ்க்கையை நாம் தொடர்ந்தோம் என்றால் உடலில் எந்த சிக்கலும் கிடையாது. பிளாசிபோ, நேர்மறை சிந்தனை. ஒருவருக்கு உண்மையிலேயே நோய் தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் கூட ஒன்னும் கவலைப்படாது, ஒன்னும் பயப்படாதீங்க, பதற்றப்படாதீங்க, எல்லாம் சரியாகும் என்று அவருக்கு அந்த அந்த ஆறுதல் வார்த்தைகள், அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அங்கு விதைக்கும் போது அங்கு பிளாசிபோ உருவாகிறது. ஒருவர் எனக்கு நீங்கள் சரியாகி விடுவீர்கள் என்று சொல்வதால் எனக்கு பிளாசிபோ உருவாவது கிடையாது. ஒருவர் எனக்கு உங்களுக்கு நோய் உள்ளது, அது தீர்க்க முடியாது என்று சொல்வதால் எனக்கு நோசிபோ உருவாவது கிடையாது. இந்த பிளாசிபோவும் நோசிபோவும் நமக்குள் இருந்து உருவாகிறது. நேர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் நமக்குள் இருந்து உருவாகிறது. சும்மா வெறுமனே ஒருத்தர் நீங்க நல்லா இருவீங்க அப்படின்னு சொல்லும் போது அதை அப்படியே நம்பிக்கொண்டு நம்ம இருப்பதும் கிடையாது. அந்த நம்பிக்கை, நான் சுகமாகி விடுவேன் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். எப்போது வரும்? யார் மீது நம்பிக்கை இருந்தால் நமக்கு வரும்? நமக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை நமக்கு வரும். அல்லது நாம் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் நம் உடலை சரி செய்து விடும் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் பிளாசிபோ நமக்கு வரும். அல்லது நம் மீதோ நம் உடல் மீதோ நமக்கு நம்பிக்கை இருந்தால் பிளாசிபோ நமக்கு வரும். இதில் இப்போது நாம் எதை நம்புவது? நம் மீதும் நம் உடல் மீதும் நம்பிக்கை இல்லாததனால்தான் நாம் மருத்துவமனைக்கே சென்றோம். அப்ப நம் மீது நம்பிக்கை இல்லை. மருத்துவர்களை நம்பி மருந்துகள் கொடுத்தார்கள், அந்த மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வருகிறோம். மருந்துகள் பயன்படுத்தும் போது உடல் ஏதோ சௌகரியமாக இருக்கிறது, மருந்துகள் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டால் உடல் மீண்டும் தொந்தரவுக்கு சென்று விடுகிறது என்று அந்த நிலை ஏற்படும் போது மருந்துகள் மீதும் நம்பிக்கை இல்லை, மருத்துவர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை. பிறகு எப்படி அவரது உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவு முழுவதுமாக சரியாகும்? அதிலிருந்து மீண்டு வெளியேற முடியும்? எனவே உடலில் ஏதேனும் ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் முதலில் உடல் பாதிப்படைவதற்கு முன்பு அவரது மனம் பாதிப்படைகிறது. உடலை மாற்றுவதற்கு கடினம் என்றால் மனதை மாற்றுவது மிக எளிது. நோய் என்பது உடலில் குடிகொண்டிருக்கவில்லை, நோய் என்பது மனதில் குடிகொண்டிருக்கிறது. நம் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது, நம் மனதை நாம் சரிபடுத்தும் போது இந்த உடலில் இருக்கக்கூடிய நோய் முழுவதுமாக சரியாகிறது, மீண்டு வெளியேறுகிறது. இதற்கான சாட்சிகள் 1000க்கும் மேற்பட்ட சாட்சிகள் உள்ளது. வெறும் பொய் நம்பிக்கையை விதைத்து பிளாசிபோவை உருவாக்க முடியாது. ஆணித்தரமான உறுதியான நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வர வேண்டும். வரும்போது அங்கு ஒரு பிளாசிபோ உருவாகும், ஒரு நேர்மறை சிந்தனை உருவாகும். அந்த நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சிந்தனைகள் அவரது உடலில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவை முழுவதுமாக நீக்குவதற்கு அது பெரும் உதவியாக இருக்கும். அது புற்றுநோயாக இருந்தாலும் சரி, சாதாரண அல்சராக இருந்தாலும் சரி, கிட்னியில் கல்லாக இருந்தாலும் சரி, இதய பாதிப்பாக இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, அது கண் வலியாக இருந்தாலும் சரி, எவ்விதமான பெயர்கள் அந்த தொந்தரவுக்கு வைத்திருந்தாலும் அந்த தொந்தரவிலிருந்து முழுவதுமாக அந்த நபர் மீண்டு வெளியேற வேண்டும் என்றால் அது அவருக்குள் வரக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கை உண்மையானதாக இருக்க வேண்டும். நம் மனம் தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கும். இந்த புறச்சூழலில் இருக்கக்கூடிய சப்தம் நம் மனம் நம்மிடம் பேசக்கூடிய அந்த ஒலியை குறைத்து விடுகிறது. எப்போது அந்த சப்தம் நமக்கு கேட்கும் என்றால் உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு ஏற்பட்டு அமைதியாக படுத்து நாம் ஓய்வெடுக்கும் போது, எவரின் குரலும் நமக்கு கேட்காமல், எந்த ரசாயன மருந்துகளையும் நாம் பயன்படுத்தாமல் அமைதியாக படுத்து ஓய்வெடுக்கும் போது நம் மனசாட்சி நம்மிடம் பேசுவதை நம்மால் உணர முடியும். காய்ச்சல் இருக்கும்போது நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு தூக்கமும் இல்லாம, விழிப்பும் இல்லாம, ஒரு அரைகுறை மயக்க நிலையில நம்மிடம் ஏதோ பேசுற மாதிரியே நமக்கு உணர முடியும் நம்மளால. அதுதான் மனசாட்சி. அதன் குரல்
மிக சத்தமாக இருக்கும். ஆனா அதை விட கூடுதல் சத்தம் புறச்சூழல்ல இருக்கிறதுனால மனசாட்சியின் குரல் நமக்கு கேட்காமல் போகிறது. நண்பர்களே, எந்த ஒரு நோய்க்கான பெயரை பார்த்தும் நாம் பயம் கொள்ள தேவையில்லை. பயம் என்ற ஒன்றை மனதில் விதைத்து விட்டால் அவர்களை நிரந்தர நோயாளிகளாக வைத்திருக்கலாம். இதை இன்று இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ முறைகள் கடைபிடித்து வருகிறது. இந்த நோயை சரி செய்ய முடியாது என்று ஒருவர் சொன்ன பிறகும் அவர் சரி செய்து விடுவார் என்று அவரிடம் நம்பிக்கொண்டு காத்துக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் அந்த மருத்துவ முறைகளையும் கடைபிடித்து வரும்போது நம்ம யாரால் காப்பாற்ற முடியும்? முடியாது. இதை சரி செய்ய முடியாது என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அங்கிருந்து புறப்பட்டு வேறு ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவரை நாம் நாடும் போது அங்கு முயற்சிகள் செய்யப்படுகிறது. காரணம், உடலானது இயற்கையானது, தரக்கூடிய சிகிச்சையானது இயற்கையானது. இது போன்ற வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடிக்கும் போது அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகால நோயாக இருந்தாலும் சரி, அந்த தொந்தரவிலிருந்து முழுவதுமாக மீண்டு வெளியேற முடியும். குறிப்பாக உடலில் ஏதேனும் ஒரு கட்டி நீண்ட நாட்களாக இருக்கிறது, இது என்ன கட்டி என்று பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு முன்பு, பயாப்சி செய்து பார்ப்பதற்கு முன்பு ஒரு இயற்கை மருத்துவரிடம் நாம் ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நாம் நமது முடிவினை எடுக்கலாம் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, சுமார் ஒரு வார காலமாக இந்த புற்றுநோய் குறித்து நாம் பல தகவல்களை பகிர்ந்து வந்திருக்கிறோம். இதில் தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தாங்கள் கை உயர்த்தி கேட்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சுமதி ரவீந்திரன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். மீண்டும் அன்மியூட் கொடுத்திருக்குங்க. சுமதி ரவீந்திரன் சார், நீங்க மைக்கை தொட்டு பேசலாம், கோஹோஸ்ட்ல இருக்கீங்க. சார் வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். அதாவது நம்ம ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் அந்த மனதைரியத்தை மட்டும் விடவே கூடாதுங்க சார். எது நடந்தாலும் சரி, எல்லாம் நம்ம இறைவன் பொறுப்புல ஒப்படைத்து விட்டு நமது காரியங்களில் கவனம் செலுத்தணுமானால் நமது உடல் நலம் மேலும் நலமாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்பொழுதும் இருந்தோமானால் மிக எளிதில் வென்று விடலாம் என்ற ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி சார். வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி. மதியழகன், ஈரோடு சார், நீங்க பேசலாம். மதியழகன் சார், நீங்க கோஹோஸ்ட்ல இருக்கீங்க, பேசலாம். சார் ஜோசப் மேரி, வெல்கம் சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார். இந்த தினம் இந்த அரை மணி நேரம் நடத்துற கிளாஸ் உங்க உயிர் வாழ்வியல் மையத்துல வெளியிட வேண்டுகிறேன் சார். எல்லாத்துக்கும் பயன்படும். ஜூம்ல கலந்துக்கிறவங்களா மற்றவங்களுக்கும் பயன்படும் சார். சரிங்க சார், சார் பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். சரி சார், வேண்டுதலுக்கு நன்றி சார். நன்றி நன்றி. தொடர்ந்து ஜோசப் மேரின் சார். PPA கேஸ்டில் இணைந்திருக்கும் நண்பர் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். உண்மையிலே ரொம்ப நல்ல பதிவு சார். ஏன்னா இதுக்கு நீங்க தீர்வும் கொடுத்துருக்கீங்க சார். இதுல இந்த நிறைய பேர் புரிதல் இல்லாம சிகரெட்டு ஸ்மோக் பண்றாங்கல்ல, அவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா சிகரெட் விட்டு தானே ஆகணும். இல்ல, அது பொதுவாகவே பயன்படுத்த கூடாது இல்லைங்களா? இல்ல, இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா,
இதுல ஏதேனும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு, நீங்க இப்படி சொன்னீங்க, இது இப்படி நடந்தா என்ன பண்றதுன்ற அந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். கண்டிப்பா சிகரெட் நீங்க குடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாதுன்றது, குட்கா பயன்படுத்த கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆமா ஆமாங்கய்யா. ம். உண்மையிலேயே நல்ல பதிவுங்கய்யா. அருமையான விளக்கத்தை கொடுத்து அதுக்கு தீர்வு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இறைவனுக்கு நன்றி. உங்களை இறைவன் நல்ல ஆசீர்வாதத்தோட வச்சிருக்கணும், எங்களையும் நல்லா வச்சிருக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. தொடர்ந்து பாண்டித்துரை சார், பாண்டித்துரை சோமு அன்மியூட் கொடுத்திருக்கு சார், பேசலாம். சரி. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். கொஞ்சம் புற்றுநோய் வர்றது என்ன ஸ்டேஜ்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது எந்த ஸ்டேஜா இருந்தா என்ன சார், நமக்கு சரியாகணும் அவ்வளவுதானே. சரி சார், சரி சார், சரி சார். அதாவது தீர்வு. சரி சரி சார். மனமது செம்மையானால் மந்திரி ஜெவிக்கு சேவை இல்லைன்னா மனசாசம் மெயின் காரணம் நீங்க சொன்னீங்க. அதான் சார் உண்மை சார். 100 200% கேரண்டியோட சொல்லலாம் சார். மனசை தைரியப்படுத்திட்டு எல்லாமே தெரியாது சார். எஸ் சார். நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். காலை பொழுதில் இந்த அருமையான தகவல்களை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சார். டெய்லி அட்டன் பண்ணிடுறேன் சார். அதுல போக டிடிகேஸ்ல செய்யணும் சார். ஜெயிச்சு ஊட்டிட்டு அச்சீவ் ஆகணும் சார். நன்றி 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 சார், நன்றி. இறுதியாக என்ன நேரம் குறைவு, நன்றி நன்றி. தேவதாஸ் சார். குட் மார்னிங் சார். வணக்கம். எனக்கு வயசு வந்து 20 தான். எங்க அம்மா டெய்லி மார்னிங் வந்து இதை கேட்க சொல்லுவாங்க. ஸோ நான் எங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம படிக்கிறோம், கேன்சர் வந்து ரொம்ப இதான விஷயம், ரொம்ப கஷ்டமானது, அதெல்லாம் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு நீங்க சொன்ன பிறகுதான் எல்லாமே குணப்படுத்த முடியும் அப்படின்ட்டு வந்து நம்ம உடம்புல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட அதை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா தானாவே அது ஆறிடுது. அந்த மாதிரி நம்ம மைண்ட் தான் எல்லாத்துக்குமே, நம்ம எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க இதே மாதிரி கண்டினியூ பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நன்றிங்கம்மா, நல்லதுங்க, நன்றி. தொடர்ந்து குமார மதியழகன் சார் பேசலாம். இனிய காலை வணக்கம் சார். அருமை, ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கிய நிகழ்வு. மனமே மாபெரும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க தெளிவுபடுத்துறீங்க, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இப்ப எல்லாருமே உணவுல அந்த ரசாயனம் சார்ந்த உணவு தான் பயன்படுத்துறோம். இந்த பூண்டோட தன்மையும், மஞ்சளோட தன்மையும், மிளகோட தன்மையும் மிக சிறப்பா நீங்க வந்து சொன்னீங்க. அந்த காலத்துல மிகப்பெரிய கொடிய நோய்க்கெல்லாம் அதான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தீர்வு நல்லா இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே கெமிக்கலா மாறி போச்சு. இஞ்சி பேஸ்ட்டுங்கிறான், பூண்டு பேஸ்ட்டுங்கிறான், எல்லாமே பேஸ்ட் வடியில வந்துருச்சு. ஆனா இதை வந்து விளக்கி சொல்றதுக்கு அந்த நம்மளுடைய அம்மாக்களோ இப்ப நம்முடைய பாட்டிகளோ இல்ல. ஆனா அவங்க செஞ்ச விஷயங்களை இப்ப நீங்க வந்து அந்த ரூபத்துல இருந்து மிக சிறப்பா, மிக எளிமையா, அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது 4:20 to 5:20 பிரம்ம முகூர்த்தம். அந்த டைம்ல மிக எளிமையா அழகா நீங்க ஆரோக்கியமா இருக்கணுங்கிற அந்த சொல்ற அந்த வார்த்தையே நம்மளை ஆரோக்கியம் மாத்திடும் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லாருமே 99% வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம நோயினாலதான் துன்பப்பட்டு இருக்காங்க. ப்ரெஷர், சுகர், இந்த மாதிரி பிரச்சனையில. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க இந்த விஷயத்த நீங்க எடுத்து சொல்லும் போது மறுபடியும் சொல்றேன், மனமே மாபெரும் மருந்து அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ற இந்த மகத்துவம், இந்த மருந்து அருமையா வந்து கேட்கறவங்களுக்கு வந்து தன் நோய் போன மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நோய் நீங்க மருந்து இல்லாமலே அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து நம்ம ஸ்பீடு கேஸ் வந்து உங்களை இந்த நிறுவனத்துக்கு வந்து பிரபல சக்தி கொடுத்து எல்லோருக்கும் இந்த மனமே மாபெரும் மருந்து, மனதை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்க எடுத்து வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சார், மிக சிறப்பு. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேருடைய ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்துறீங்க மருந்து இல்லாம. உண்மையிலே இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைய செல்வங்களையும் கொடுக்கணும். நிறைய பேருக்கு நீங்க இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு போகணும். அதோட இந்த நல்ல நேரத்துல நான் அந்த பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், சிறப்பு, அருமை சார். தேங்க்யூ சார், நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி. இறுதியாக திரு கண்ணன் சார், பெங்களூர், நீங்க பேசலாம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். என்னோட நண்பர் ஒருவருக்கு பிளட் கேன்சர்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த பூண்டு பத்தை போடுறத பத்தி விளக்கம் கிடைக்குமாங்க ஐயா? ரத்த புற்றுநோய் உருவாகிறதுக்கு காரணம் ரத்தம் உற்பத்தி ஆகக்கூடிய மண்ணீரல் பகுதிகளில் அவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அவருக்கு அந்த மாதிரி இருக்கு. அது அவருக்கு சில வாழ்வியல் முறைகள் சொல்லணும். என்னோட எண் உங்கள்கிட்ட இருக்கு, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, அவர்கிட்ட என்னோட எண் கொடுங்க, பேச சொல்லுங்க. அவருக்கு இருக்கக்கூடிய தொந்தரவு ரத்த புற்றுநோய் இருக்கு அப்படின்னாக்கா அது வந்துட்டு வெளிப்பாடு. ஆனா அவருக்கு
உடல் ரீதியாக உணரக்கூடிய அவர் அனுபவிக்கக்கூடிய தொந்தரவுகள் என்னென்ன அப்படிங்கறத கேட்டு சரிங்க சில ஐயா. ஆலோசனைலாம் அவர் அந்த தொந்தரவுல மீண்டு வெளியேறட்டும். நல்லதுங்க ஐயா. அவருக்கு உங்க நம்பர் கொடுத்து பேசுறேங்க ஐயா. நன்றி 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 நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும், வந்திருந்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.